வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களில் விளைவிக்கப்படும் டிராகன் பழங்களை திருவண்ணாமலையை சேர்ந்த விவசாயி ஒருவர் சாகுபடி செய்து நல்ல வருவாய் ஈட்டி வருகிறார். இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த சிறப்பு தொகுப்பில். பொதுவாக பழங்கள் என்றாலே அதில் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும் என்பது நமக்கு தெரிந்ததே. பழங்கள் என்றாலே ஆப்பிள், ஆரஞ்சு, சாத்துக்குடி, வாழைப்பழம் இவைதான் நம் நினைவுக்கு வரும். ஆனால் தற்போது வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் விளையக்கூடிய ஏராளமான பழங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன. இதனை வாங்கி உண்பதில் பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருவதால் அந்த பழங்களை தமிழ்நாட்டில் விளைவித்தால் என்ன என்ற எண்ணம் தோன்றுகிறது நம் உள்ளூர் விவசாயிகளுக்கும். அப்படி தோன்றியதுதான் இந்த டிராகன் பழ சாகுபடி. என்ன அது டிராகன் பழம் என்று கேட்கிறவர்களுக்காக, டிராகன் பழம் பார்ப்பதற்கு டிராகனின் தலைப்பகுதி போன்று காட்சியளிப்பதால் இதனை டிராகன் பழம் என்று அழைக்கின்றனர். இந்த பழத்தின் அறிவியல் பெயர் ஹைலோசெரிசியஸ் இண்டிகஸ் ஆகும். கற்றாழை வகையை சேர்ந்த இந்த டிராகன் பழங்கள் உள்பகுதியில் வெள்ளை நிறம், அடர்ந்த சிவப்பு நிறம் மற்றும் மஞ்சள் நிறம் என 3 நிறங்களில் கருப்பு நிற விதைகளுடன் காணப்படுகின்றன. இந்த டிராகன் பழங்களில் விட்டமின் ஏ, சி, சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நார் சத்துகள் அதிக அளவில் காணப்படுகின்றன. இந்த பழத்தை உண்பதால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துகிறது, செரிமான சக்தியை மேம்படுத்துகிறது, இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது, மலச்சிக்கலை தடுக்கிறது, எலும்புகளை உறுதிப்படுத்துகிறது, இன்னும் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்துள்ளன. தைவான், மெக்சிகோ, அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளிலும் ஆந்திரா, கர்நாடகா, குஜராத் போன்ற வெளி மாநிலங்களிலும் விளைவிக்கப்பட்டு வந்த இந்த பழங்கள் தற்போது தமிழ்நாட்டிலும் தலைகாட்ட தொடங்கிவிட்டது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த இளையான்கன்னி கிராமத்தை சேர்ந்த டோம்னிக் சாவியோ என்ற விவசாயி தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் தைவான் கிங் கெட் டிராகன் பழ சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார். 8க்கு 8 அடி தூரத்திற்கு 7 அடி உயரத்திற்கு கர்த்தூன்கள் நடப்பட்டு அதில் 4 டிராகன் செடிகளை நடவு செய்துள்ளார். அப்படி 500 கர்த்தூன்கள் மூலம் 2000 டிராகன் பழ செடிகளை நடவு செய்து இயற்கை முறையில் சாகுபடி செய்து நல்ல லாபம் ஈட்டி வருவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார். 1 ஏக்கரா டிராகன் ஃப்ரூட் பயிர் வச்சுருக்கேன். விவசாயத்தில் வேறு பயிர், கரும்பு, நெல் எல்லாம் வச்சு பார்த்தேன். ஒன்றும் மகசூல் அதிகமாக எடுக்க முடியல. இப்போ டிராகன் ஃப்ரூட்டில் மகசூல் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் பல தோட்டத்தில் போய் விசிட் பண்ணி அதனுடைய என்ன மெத்தடெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் 1 ஏக்கரா பயிர் வச்சு இப்போ ஒரு 1.5 டன் அளவுக்கு பழம் எடுத்திருக்கேன். நல்லா இருக்குது பழம். ஃப்ரூட்ஸ் வந்து தைவான் கிங் ரெட்டு நட்டுருக்கு. இது வந்து பல வெரைட்டி இருக்குது. நான் நடுறது தைவான் கிங் ரெட்டு. இது இந்த ஃப்ரூட் வந்து நான் 100% ஆர்கானிக் பண்ணுறதால நல்ல இனிப்பு சுவை இருக்குது. அதனால் மக்கள் வந்து விரும்பி எங்கே வந்து வாங்கிக்கிறாங்க. ஏக்கருக்கு குறைந்தது 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகள் இதனை நட்டு பராமரிக்க முன் வருவதில்லை என்று கூறும் விவசாயி, டிராகன் பழ சாகுபடிக்கான மானியத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்றும் காலதாமதமின்றி அந்த மானியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார். அரசு உரிய முறையில் ஊக்குவித்தால் டிராகன் பழ சாகுபடியில் விவசாயிகள் நல்ல வருவாய் ஈட்ட முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார். இது 1 ஏக்கராவுக்கு 8 லட்ச ரூபா செலவாகுது. இதனுடைய பயிரினுடைய இது வந்து 25 ஆண்டு காலம்னு சொல்கிறாங்க. அரசாங்கத்துக்கு நான் வைக்கிற கோரிக்கை வந்து கொஞ்சம் கூடிய சீக்கிரம் மானியம் கொடுக்கணும். அதாவது மானியத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கணும். இப்போ 1 ஹெக்டர் கணக்கில் கொடுக்குறாங்க. அது நமக்கு போதுமானதாக இல்லை. 1 ஏக்கராவுக்கு 8 லட்ச ரூபா செலவாகிறதால மானிய தொகையை இன்னும் கொஞ்சம் அரசாங்கம் ஏற்றி கொடுக்கணும். அதை துரிதமாக செயல்பட்டு கொடுக்கணும். இப்போ நான் 1 வருஷம் போட்டு இன்னும் வரல எனக்கு. இதுதான் நான் அரசாங்கத்துக்கு வைக்கிற கோரிக்கை. அதிக நீர் தேவையின்றி சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் வளர்க்கப்படும் இந்த டிராகன் பழ சாகுபடிக்கு அரசு உதவிக்கரம் நீட்டினால்
மழையில்லாத காலத்திலும் விவசாயிகள் பயனடைய முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மாலை முரசு செய்திகளுக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கார்த்திகேயன்.